பனை ஏரியை சுட்டுட்டாங்க, பனை ஏரியை தானே ப்ரோ சுட்டாங்க, எதுக்கு ப்ரோ பனை ஏரியை சுட்டாங்கன்னு எனக்கு கேட்குங்க. அதாவது நல்லா கேட்டுக்கோங்க, பனை மரத்துலேருந்து பதினி எடுத்து அதுலேருந்து கருப்பட்டியாக்கி விற்பனை பண்ணுவாங்களா, அவங்க தான் பனை ஏரி. ஓகேவா? இவங்க வந்து அதுலேருந்து கல் எடுத்து கல் வியாபாரம் பண்ணுறவங்க. அதனால தான் போலீஸ் போய் கேட்காங்க, எதுக்கு கல் இறக்கி விற்பனை பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி. அதை கேட்க போகும்போது தாங்க இந்த ஒரு பிரச்சனை நடந்தது. அதுலேயும் நல்லா கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க. இதில் கொஞ்சம் லீகலாகவே உங்களுக்கு சொல்கிறேன், ஏன்னா லீகலாக கொஞ்சம் உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அதாவது அசால்ட் பேட்டரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது இங்கே யூஸ் பண்ண வந்து பேட்ரி, அதாவது அசால்ட்னா உங்களை வந்து இளையவனை கொன்றுவோம்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறது. பேட்டரிங்கிறது உங்களை அடிச்சுட்டு, அதாவது உங்களை வந்து பாதிப்படை செய்கிறது. ஓகே தானே? அது வந்து பேட்டரின்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டரியிலையும் ஹர்ட், கிரீவியஸ் ஹர்ட் அப்படின்னு இருக்குது. அதாவது காயம், கொடுக்காயம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 வெரைட்டி இருக்குது. ஓகேவா? அதாவது அவங்க யூஸ் பண்ணுற பொருளை பொறுத்து. அதாவது ஒரு சின்ன குச்சி எடுத்து அடிக்கிறது வந்து காயம், அதாவது ஹர்ட். அதனால அவங்களுக்கு ஏதாச்சும் எஃபெக்ட் ஆகுமா? ஒன்றுமே இல்லை. கிரீவியஸ் ஹர்ட்னா கொடுங்க, ஏதாச்சும் ஒரு பயங்கரமான ஒரு கட்டையை எடுத்து அடிக்கிறது கிரீவியஸ்க்கு கீழே தான் வரும். அந்த கிரீவியஸில் பார்த்தீங்கன்னா மென்சிரியான்னு சொல்லுவாங்க. அதாவது மென்சிரியா, அதாவது அந்த இன்டென்ஷன் எந்த மாதிரி இருக்குங்கிறத வந்து இதில் வந்து பார்க்கணும். அவங்க அந்த இன்டென்ஷனே அவங்கள கொல்லும் நோக்கம் தானா அப்படிங்கிறது. அதாவது இந்த இடத்துல அந்த மணிகண்டன் அப்படிங்கிற அந்த நபர் வந்து அந்த போலீஸ்க்கு அந்த இசிகராஜா அப்படிங்கிற அந்த சாரை பார்த்தீங்கன்னா அந்த கட்டை வந்து நல்லா பயங்கரம் ஒரு நல்ல கட்டை. அந்த கட்டையை எடுத்து மண்டையில் தான் அடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க மேலே கையில் எங்கேயாச்சும் அடிச்சிருந்தா கூட அது வந்து ஒரு சின்னதாக வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து சடன் ப்ரொவகேஷன், அதாவது தன்னோட குடும்பத்தை திட்டுறாங்க அதனால அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஆனால் இந்த இடத்துல அவங்கள அடிக்கும் போதே, அதாவது மென்சரி அந்த கில்ட்டி மைண்ட் அது எதுவுமே இல்லாமல் அடித்ததே மண்டையில் தான். அந்த இன்டென்ஷனே பார்த்தீங்கன்னா கொல்லும் நோக்கத்தை, அதாவது கொலை முயற்சி, அதாவது அட்டம் டு மர்டர் அப்படின்னு தான் இதை சொல்லுவாங்க. இல்லை போலீஸ்காரங்க சைடுன்னு சொல்லணும்னா அவங்கள தற்காப்பு கொள்றதுக்காண்டி அவங்க கையில் பார்த்தீங்கன்னா துப்பாக்கி அப்படிங்கிற ஒன்று வந்து காவல்துறை வழங்கியிருக்கு. ஓகே தானே? அதை வந்து அவங்க வந்து தற்காத்து கொள்வதுக்காண்டி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரியே அட்டம் டு மர்டர், அதாவது அடித்ததே மண்டையில் தான். ஸோ அதனால தன்னை தற்காத்து கொள்வதற்காண்டி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஷூட் பண்ணியிருக்காங்க. அதுவும் இது வந்து ரொம்ப கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா முட்டிக்கு கீழே, அவங்களோட போலீஸ் நாம்ஸ் படி முட்டிக்கு கீழே தான் சுடணும். ஸோ அவங்களோட உயிருக்கு ஆபத்தான சூழ்நிலையும் முட்டிக்கு கீழே தான் சுட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த மணிகண்டன் அப்படிங்கிற நபருக்கு வந்து உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அது சுட்டது வந்து முட்டிக்கு கீழே தான். ஸோ இதனால் நான் சொல்கிறேன், அதாவது நான் லீகலாகவும் சொல்கிறேன், ஒரு மனிதாபிமானத்தோடையும் சொல்கிறேன். அதாவது ஒரு போலீஸ் நார்மலாக இப்போ இதுவே வந்து நான் அதான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி தான், இதுவே அந்த போலீஸ் வந்து அவங்க அட்டெம்ப்ட் பண்ணி ஏதாச்சும் மர்டர் ஆயிருந்துச்சுன்னா, இந்த போலீஸ் சைடு ஏதாச்சும் இழப்பாக இருந்துச்சுன்னா நம்ம எல்லாருமே என்ன சொல்லியிருப்போம், தமிழ்நாட்டில் போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி வேறு ட்ராக்கில் இது வந்து எட்டு போயிருப்போம். இந்த இஷ்யூ பார்த்தீங்கன்னா 2 ஜாதி பிரச்சனையாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அதுலேயே இப்போ கொஞ்சம் எலெக்ஷன் டைம்னால பார்த்தீங்கன்னா எல்லா கட்சியும் வந்து அதை வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க. இது எல்லாருமே சொல்கிறது தானே, எல்லா கட்சியும் கொஞ்சம் யூஸ் பண்ணி ஒரு மாதிரி மக்களை வேறு, அதாவது உங்களை சிந்திக்கவே விடாமல் வேறு ட்ராக்கில் கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எது நல்லதோ அந்த சைடு நில்லுங்க, நியாயமே ஜெயிக்கும்.